வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி நியூஸ். லாஸ்ட் வீக்கு பிரசிடெண்ட் ட்ரம்ப் ஒரு 28 பாயிண்ட் பீஸ் பிளான் கொடுத்துருக்காரு. இந்த யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்துகிட்ருக்க போகிற முடிவுக்கு கொண்டாடுறதுக்காக. இந்த பீஸ் பிளானை ரிசீவ் பண்ணோன்னே ரஷ்யா இம்மிடியட்டாக சொல்லிட்டாங்க இதை அக்செப்ட் பண்ணுறதா. ஆனால் யுக்ரைன் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கிளியராக எந்த ரிப்ளையும் கொடுக்கல. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எதர் லாஸ் ஆஃப் டிக்னிட்டி ஆர் லாஸ் ஆஃப் அ குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னார். அதை என்ன மீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பீஸ் ப்ரப்போசல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் ரஷ்யா நிறைய பிளேசஸை பிடிச்சி வச்சிட்ருக்காங்க இன் யுக்ரைனில். nearly 20% of யுக்ரைன் இப்போ அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ரஷ்யா அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் திருப்பி யுக்ரைன் கேட்கக்கூடாது, பிடிச்சது தான். இந்த டெரிட்டரிஸ்லாம் இனிமேல் ரஷ்யன் கண்ட்ரோலுக்கும் இன்ஃப்ளூயன்ஸுக்கு தான் கட்டுப்பட்டு இருக்கும் அப்படின்னு அந்த ப்ரொப்போசல் சொல்லுது. ஒரு சாவரின் நேஷன் எப்படி அவங்களுடைய டெரிட்டரியை இன்னொரு கண்ட்ரிக்கு கொடுக்க முடியும்? இதுதான் ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டின். இது யுக்ரைன் முன் செய்வாங்களா? இது நிறைய டிபேட் பண்ணி தான் ஆகணும் வித்தின் யுக்ரைன். அண்டு இதுக்கு சம்மதம் தெரிவித்தால் டெஃபினட்டாக இந்த போர் நிறுத்தத்துக்கு வரும் அப்படின்னு கூட கண்டிப்பாக சொல்லிடலாம். ஏன்னா ஒரு பார்ட்டி ஏற்கனவே அக்ரி பண்ணிட்டாங்க. அப்போ இன்னொரு பார்ட்டி தான் அக்ரி பண்ணணும். இது நடக்குமா? பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்குது. அண்டு இந்த பேச்சுவார்த்தையில் அதுவும் டெட்லைன் வேறு கொடுத்துருக்காங்க. பிஃபோர் தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெர் இஸ் நவம்பர் 26க்குள்ளே. ஸோ சச் அ க்ளோஸ் டெட்லைன் தான் இருக்குது ஃபார் யுக்ரைன் இதை டிசைட் பண்ணுறதுக்காக. இவர் சொன்னது லாஸ் ஆஃப் அ டிக்னிட்டி ஆர் லாஸ் ஆஃப் அ குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறது என்ன மீன் பண்ணுறாருன்னா, த லாஸ் ஆஃப் அ குட் ஃப்ரெண்டுங்கிறது அமெரிக்கா. ஏன்னா அமெரிக்கா நிறைய யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் லைக் எ நேட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் இருக்குது பாருங்கள், அவங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த யுக்ரைன் ரஷ்யன் வாரில். ஸோ இப்போ லாஸ் ஆஃப் எ குட் ஃப்ரெண்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் யூரோப் அஸ் வெல் அஸ் அமெரிக்கான்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏற்கனவே இன் 2014 பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலர் ரெஃபரண்டம் நடந்தது. அது மூலமாக இந்த கிரைமியா அந்த மாதிரி பிளேஸை ரஷ்யாவுக்கு கொடுத்தாங்க யுக்ரைன். ஏன்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ட் ஆல்சோ. அது மூலம்தான் ரஷ்யா அவங்களோட ஆயிலை த்ரூ பிளாக் சி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த அதர் டெரிட்டரிஸ்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்களே, அது பேர் பார்த்திங்கன்னா டொனாஸ்க், தென் லுஹான்ஸ்க், தென் சாப்போ அப்படின்னு ஒரு பிளேஸ், அப்புறம் கர்சன் அப்படிங்கிற பிளேஸ். எல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் வாயில் நுழையலை, பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பிளேஸ்லாம் திருப்பி யுக்ரைன் கிளைம் பண்ணக்கூடாது அப்படின்னு வேறு அந்த ப்ரொப்போசல் சொல்லுது. ரஷ்யாவுக்கு பெனிஃபிட் தான், அண்டு எப்படி யுக்ரைனுக்கு இது பெரிய பாதிப்பு தான் கொடுக்கும். அதே சமயத்தில் யுக்ரைனுக்கு என்னென்னலாம் கிடைக்கும்னு பார்த்தா, ஒரு 10 year கேரண்டீடு சப்போர்ட், தெர் இஸ் மிலிட்ரி கேரண்டி ஃப்ரம் அமெரிக்கா கிடைக்கும் அப்படின்னு வேறு இந்த ப்ரொப்போசல் வேறு இருக்குது. அதே சமயத்தில் யுக்ரைன் நேட்டோவில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற எய்மையும் கைவிட்டுடணும் அப்படிங்கிற இந்த ப்ரொப்போசலில் இருக்குது. இதை தவிர நாட் ஒன்லி எய்ம் கூட இருக்கக்கூடாது, பட் ஆல்சோ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வேறு கொடுத்துருக்காங்க. தெர் இஸ் ஒரு லாவே பாஸ் பண்ணணும், இனிமேல் யுக்ரைன் நேட்டோவில் ஜாயின் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத அஷூரன்ஸ் கொடுக்கணும் ரஷ்யாவுக்குன்னு வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாமே அன்ஃபேவரபிளாக தான் இருக்குது யுக்ரைனுக்கு அப்படின்னு சொல்லணும். அப்படி இருக்கும்போது எப்படி சம்மதிக்க போகிறாங்க? ஆனால் அப்படி சம்மதித்தால்
டெஃபினட்டாக வந்து இந்த போர் வந்து இம்மீடியட்டாக முடிவுக்கு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். ரஷ்யாவுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது இந்த மாதிரி போரை நிறுத்துறதுனால அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய $300 பில்லியன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பேங்க்ஸில் வந்து லாக்அப் ஆகியிருக்கு. இதெல்லாம் ஃப்ரீ ஆகும். ஸோ அதை வந்து ரஷ்யா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் அவங்க வந்து அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் கமாடிட்டிஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில், அது வந்து அவங்களுடைய பிக்கஸ்ட் எக்ஸ்போர்ட்டிங் கமாடிட்டி, அதை ஃப்ரீயாக அவங்க ட்ரேட் பண்ணலாம். அதே சமயத்தில் இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் சிஸ்டத்தையும் அவங்க அடாப்ட் பண்ணி அவங்களுடைய இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பெனிஃபிட் ரஷ்யாவுக்கு இருக்குது. அதே சமயத்தில் ஜெலன்ஸ்கிவே யுக்ரைன் வந்து அவங்களும் நிறைய விட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது. இது நடக்குமா? அப்படியே நடந்தால் நல்லது தான் எல்லாத்துக்குமே, எல்லா பிளேயர்ஸும். இப்போ போர் முடிவுக்கு வந்தாலே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரஷ்யா வந்து பிக்கஸ்ட் கெய்னராக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணலாம், இப்போ ரெஸ்ட்ரிக்டாக தான் ட்ரேட் பண்ணுறாங்க. சில கண்ட்ரீஸ் தான் இந்த சாங்ஷனை டிஃபை பண்ணி அவங்ககிட்ட இந்த ஆயிலோ இல்லை கேஸோ வாங்கிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் யூரோப்பு கூட இன்னமும் ஆயிலும் கேஸும் ரஷ்யாகிட்ட நிறைய போர்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. பட் சில இதை வந்து அவங்க ரஷ்யாவிலேருந்து வெளியே வந்து மற்றவங்ககிட்டலையும் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதர் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி ரஷ்யா மேலே நிறைய சாங்ஷன் விதிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி அவங்களுடைய ஆயில் கம்பெனிஸ் லைக் லூக் ஆயில், ராஸ்நாஃப்ட், அந்த மாதிரி கம்பெனிஸ் மேலே நவம்பர் 21 ஒரு சாங்ஷன் வேறு இருக்குது. அந்த கம்பெனிகிட்டேருந்து யார் ஆயில் வாங்கினாலும் வில் பி இன் டேஞ்சர் அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் வந்து இந்தியா கூட இந்த மாதிரி ஆயில் கம்பெனிஸில் மூலமாக தான் நமக்கு வேணுங்கிற ஆயிலை வந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நமக்கும் வந்து இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் இப்போ யுக்ரைன்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த போர் நிற்குமா இல்லை கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத. இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா அதர் கண்டிஷன்ஸும் இருக்குது. அதாவது சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் தான். ரஷ்யா வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி யுக்ரைனையோ இல்லாட்டா பக்கத்துக்கு அதர் கண்ட்ரீஸையோ அட்டாக் பண்ணக்கூடாது. அப்படி அட்டாக் பண்ணலாம் தென் வந்து இட் வில் பி அட்டாக் ஆன் USA ஆர் NATO மெம்பர்ஸ் அப்படின்னு வேற இந்த ப்ரொப்போசலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் யுக்ரைன் வந்து அவங்களுடைய ஆர்மி சைஸை வந்து 6 லட்சத்துக்கு குறைச்சி கொண்டாடணும் அப்படின்னு வேற இந்த ப்ரொப்போசலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வந்து அன்ஃபேவரபிளாக தான் இருக்குது யுக்ரைனுக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி வந்து யுக்ரைன் இதுக்கு அக்ரி பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கணும். ஆனால் இதை முடிவுக்கு கொண்டு வரதுனால நிறைய உயிர் சேதம் வந்து இதனால் வந்து தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வாரில் வந்து யார் வின்னர் லூசர் அப்படின்னு இந்த டைமில் வந்து யாருனாலையுமே கரெக்டாக சொல்லிட முடியாது. அந்த லெவலுக்கு எல்லாருமே ஈக்குவலி பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன கண்ட்ரி, பெரிய கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த காலம்லாம் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யுக்ரைன் வந்து சின்ன கண்ட்ரியாக இருந்தாலும் மிலிட்ரிலி ஸ்டில் வந்து ரஷ்யா வந்து தி என்டையர் யுக்ரைனை பிடிச்சி கைப்பற்ற முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா யுக்ரைனுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடச்சிருக்கு. லைக் NATO மெம்பராக இருக்கட்டும் இல்லாட்ட USA இருக்கட்டும். அண்டு இது வந்து இதே ஒரு உண்மையை வெளிப்படுத்துது. என்ன அப்படின்னா இந்த மாடர்ன் டேயில் வந்து வின்னிங் அ வார் வந்து இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி கூட ட்ரம்ப் வந்து இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நெய்லி ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக நடந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டாந்தார். அண்டு அது வந்து ஒரு ஃப்ரெஜைல் பீஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த சமயத்திலும் வெடிக்கலாம். அதே சமயத்தில் த லாஸ் ஆஃப் லைஃப், த லாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிலாம் சமாட்டு இப்போ வந்து தடுத்து நிறுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ட்ரம்ப் வந்து இந்த போரையும் நிறுத்தினார்னா ப்ரொவைடட் அந்த யுக்ரைன் வந்து இவங்க கொடுத்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணாங்கன்னா
தென் வந்து இதுவும் வந்து ஒரு பெரிய எஃபர்ட் அண்ட் குட் எஃபர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி ப்ரப்போசல் வந்து ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்ட்டு. பட் இதை வந்து இன்னொரு ஃபியூ டேஸில் தெரிஞ்சிடும் அப்படின்னு தான் சொல்லணும். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய திருப்பு முனையாக தான் அமையும் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ரஷ்யா வந்து ஒரு பெரிய சப்ளையர் ஆஃப் ஆயில் இந்த வேர்ல்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஏற்கனவே இந்த ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு. அண்ட் 65 இருந்தது, இப்போ 63, 62 அது மாதிரி தான் இருக்குது. அப்போ வந்து ரஷ்யாவும் திருப்பியும் இந்த மார்க்கெட் வேர்ல்டு மார்க்கெட்டுக்குள்ளே வந்தால் அண்டு ரஷ்யாவும் அவங்களுடைய ஆயிலை வந்து மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணால் தென் வந்து இதுவும் இன்னும் படிப்படியாக குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரூபா வந்து ரொம்ப டிப்ரிஷியேட் ஆகி இப்போ வந்து 89, 20 அது மாதிரி இருக்குது. அண்டு இது வந்து சிவியராக நம்மளுடைய இம்போர்ட்டை வந்து சிவியராக அஃபெக்ட் பண்ணும். அதே சமயத்தில் இப்போ ஆயில் வந்து நம்ம 88% ஆஃப் ரெக்யர்மெண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. அண்டு இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் குறைஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், தென் வந்து இது வந்து ஒரு பெரிய பூனாக அமையும் நமக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே நமக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற அந்த எக்ஸ்போர்ட்டில் இருக்கிற இந்த ப்ராப்ளத்தினால நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண முடியாமல் நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டு கூட திணறிட்டு இருக்க இந்த தருணத்தில் இந்த மாதிரி வார் முடிவுக்கு வர்றப்ப நமக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டாக அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் அந்த கண்ணோட்டத்தெல்லாம் பார்க்குறேன். ஸோ ஏன் வந்து இது யுக்ரைன் அண்ட் ரஷ்யா வாரம் முடிவுக்கு வந்தால் இந்தியாவுக்கு நல்லதுங்கிறது இந்த ஆங்கிளில் தான் நான் திங்க் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். ஸோ இதுதான் என்னுடைய வியூ அபவுட்டு இந்த ட்ரம்ப்போட இந்த 28 பாயிண்ட் ப்ரப்போசல் அப்படின்னு சொல்லுவேன். இது கை கூடிச்சுன்னா நாட் ஓன்லி இந்தியா, இந்த வேர்ல்டே பெனிஃபிட் அடையும் அப்படின்னு கூட சொல்லலாம். நடக்குமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.